இருக்கோம் அப்படின்னா இல்லை, பெரியபாளையத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு வேண்டுதல், அதுக்காக போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் தான் வரும். ஸோ vlog அப்படியே கண்டினியூ ஆகும். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் சொல்லுங்க வீடியோ. இந்த டிக்கெட் எல்லாம் நாங்க பாதி வழியில ஏத்திட்டே போயிட்டு இருக்கோம் பெரியபாளையத்துக்கு. பேசலாம் வீடியோக்கு. பொண்டாட்டி வேற வயிறுலாம் கலாச்சிட்டாங்க. ஒரே சேடா இருக்காங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு இதெல்லாம் சொல்ல வந்து டின்னர் சாப்பிட ரெடியாட்டோ. இட்லி எல்லாம் வீட்லயே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ சாப்பிட போறோம். நாளைக்கு சமைச்சு வேற சாப்பிட. கத்தி, ஐயோ கத்தி மாதல் கொண்டு எங்க வீட்டுல இருக்கிற மொத்த ஐட்டமும் நாங்க ஒரு அரை நாள் தங்குறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்பதான் திட்டு வேற வாங்கி முடிச்சோம். நாங்க இப்போ டீ குடிக்க போறோம். ஆன்ட்டியோட காஸ்டியூமை பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஒன் சைடு பேக் என்ன, ஹூடி என்ன. ஊட்டில இருக்கும். தூய தமிழ்லாம் எனக்கு புரியாது. I came from London. நாங்கள் வந்து சும்மா ஷாப்பிங் வந்திருக்கோம். ஷாப்பிங் போகலான்னு வந்தோம். எங்கள் கூட்டம் வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு கூட இங்கே வந்து எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆமாம் ஹாய் காட்டுறாங்க. நிறைய பேர் வந்து இங்கே தங்கிட்டு நைட்டில் தூங்க மாட்டாங்க போல், ஜாலியாக வந்து விளையாடுறாங்க. நாங்கள் தான் விளையாடுறதுக்கு கொண்டு வரல. அப்படியே வந்து காலையில் வேப்பன் சேலை கொடுக்குறது அதெல்லாம் கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க போல இருக்குது. ஸோ நாங்களும் தூங்காமல் ஹேண்டான்னு பிளான் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்து டீ குடிக்கலான்னு. நாங்கள் வந்து வேப்பன் சேலை கொடுக்குற வேண்டுதல் வந்திருந்தது. அதனால தான் வந்து பெரியபாளையம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா நைட்டு ஃபுல்லாக வந்து எல்லா கடையும் ஓப்பனில் இருக்குது. நாங்கள் ஒரு கடையில் நுழைஞ்சிட்டு சும்மா தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தோணுச்சு இதெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே வந்து கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் இந்த மாதிரி எல்லாம் கடைக்கு போகிறது வாங்குறதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்பவே ஆசையாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. காலையில் 4 மணிக்கு வந்து வேப்பன் சேலை கொடுக்கணும். அது கொடுத்துட்டு அப்புறம் சாமியை பார்த்துட்டு நாங்கள் வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு கிளம்பிடுவோம். அதுதான் வந்து எங்களோட பிளானாக இருக்குது. செம்ம வந்து ரஷ்ஷு. ஒரு வழியாக நாங்கள் போய் வேப்பன் சேலை கொடுத்துட்டு இப்போ வந்து பொங்கல் வைக்க வந்து ரெடி ஆகிட்டோம். ஒரே பயங்கர பசியாக இருந்தது. இங்கே பக்கத்தில் ஆனால் சுத்தமாக எந்த கடையுமே வந்து இல்லை. எதுவாக இருந்தாலும் மெயின் ரோடுக்கு போகணும். பட் இந்த ரூம் வந்து இப்போ தான் கட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு சிங்கிள் காமன் ஹால் தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். அதுக்கு வெளியே தான் வந்து பொங்கல் வச்சிட்ருந்தோம். கட்டையிலேருந்து பாத்திரத்துலேருந்து எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நல்லா தான் இருந்தது. இங்கே வந்து எதுவுமே வந்து கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எதுவுமே எடுத்துகிட்டு வராது உங்களுக்கு. ஸோ எல்லோரும் வரீங்க அந்த மாதிரி பொங்கல்லாம் வைக்க போகிறீங்கன்னா ப்ரீ பிளான்ட்டாக எல்லாமே வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபைனலாக எங்களோட பொங்கல் பொங்கிடுச்சு. இந்த சிலிண்டர்லேயே அட்டாச்சாக ஒரு ஸ்டவ் வருது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் தான் வந்து நாங்கள் சாப்பாடு வச்சுட்டு வந்தோம். இங்கே வந்து கடை வெட்டுறதுக்காக கோழி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு ஊரில் போய் சமைக்கிறது, இந்த குட்டி குட்டி இருக்கிற திங்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டிஷ் பண்ணி சமைக்கிறது, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்குலாம் இது வந்து ரொம்பவே பிடிக்கும். என்னோடய வேலை வந்து இதை கிண்டுறது தான். ஆஹா ஆஹா அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா, ஆடு கோழி மீன் காடை வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்கீங்க. எல்லோரும் சமைச்சிட்ருக்கிற கேப்பில் நானும் ஜாக்கும் வந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம். புத்துக்கோவிலுக்கு போயிட்டு அப்படியே இங்கே வந்து அம்மன் ஃபோட்டோ வந்து வீட்டுக்கு ஆன்ட்டிக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே எல்லாம் பரோட்டா வர கேட்டுருந்தாங்க. பரோட்டா எதாவது கிடைக்குதான்னு தேடி நடக்க ஆரம்பித்தோம். மெயின் ரோட்டில் தான் இருந்தது. அதுவே வந்து அப்புறம் பார்த்தா திட்டு வாங்கிட்டு இருந்தோம். இங்கே இவ்வளோ இருக்குது, இதார எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க.
இப்போ காட்டுங்க. ஹாய் காய்ஸ், கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டாச்சு. போகும்போது சுத்தான வழியில் போயிட்டோம்னு நினைக்கிறாங்க. ரிட்டர்ன் வரும்போது சீக்கிரமாக வந்துட்டோம். மணி போகும் 2:30 இருக்கும். 2 மணிக்கெலாம் வந்துட்டோம். சண்டே 2 மணிக்கெலாம் வந்துட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் எங்கள் வீட்டுக்கு. இதோட இந்த vlog முடியுது. பாய்.